அமெரிக்காவுல சில ரகசியமான தகவல்களை திரட்டி வெளியிடுற அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது. இது சம்பந்தமான செய்தியை ராய்ட்டர்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஈரான் அரசாங்கம் இன்னும் வலுவான முறையில நிலையாக அந்த நாட்டில இருக்கிறது. அங்கு அரசாங்கம் விழுவதற்கான எந்த சந்தர்ப்பமும் தற்போதைக்கு இல்லை. ஆயத்துல்லா அலி கொமைனி அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதல்ல கொல்லப்பட்ட நாளில் இருந்து கூட இன்னும் அந்த அரசாங்கம் வலுவாக இருக்கிறது. மக்கள் அரசாங்கத்தோடு தான் இருக்கிறாங்க. மிக இலகுவில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ நினைத்த மாதிரி அங்கு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. மக்களும் அந்த அரசாங்கமும் இந்த யுத்தத்தில நிலையாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால மக்களை திசை திருப்பவோ அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ அங்கு முடியாமல் இருக்கிறது. நினைத்த மாதிரி யுத்தத்தை முடித்துவிட்டு வெற்றி பெற்றோம் என்று அமெரிக்காவினாலோ இஸ்ரேலினாலோ கூற முடியாது. இந்த யுத்தத்தில் ஈரான் நிலையாக யுத்தம் செய்வதற்கும் போராடுவதற்கான அதி உச்ச திறனும் நீண்ட தூரம் யுத்தத்தில் பயணிப்பதற்கான அத்தனை சக்திகளையும் கட்டமைப்புகளையும் கொண்ட ஒரு நாடாக ஈரான் தற்போது இருக்கிறது. எனவே இந்த ஈரானை இலகுவில் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இயங்குகின்ற சில ரகசிய தகவலை திரட்டி வெளியிடுகிற அமைப்புகள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு செய்தி வெளிவந்ததும் இஸ்ரேலினுடைய மூத்த அரசியல் அதிகாரி ஒருவரும் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஈரானை நினைத்த மாத்திரத்தில் வீழ்த்த முடியாது, அவர்கள் அனைத்து சக்திகளோடும் வலுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்.